தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 வந்து பரபரப்பாக நடந்து முடிஞ்சது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. இந்த பரபரப்பான சிச்சுவேஷன்ல ஏடிஎம்கேக்கு சாதகமான சில தொகுதிகள பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். அது என்னென்ன தொகுதின்னு இப்ப ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் போட்டியிட்ட எடப்பாடியில வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நல்ல பிரகாசமாகவே இருக்கு. அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா, குமாரபாளையம்ல ஏடிஎம்கே சார்பா தங்கமணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திரன் உசிலம்பட்டியில மகேந்திரன் ஏடிஎம்கே சார்பா அவரு முன்னிலை வகிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில செந்தில்நாதன் வந்து முன்னிலை வகிக்கிறாரு. ஏடிஎம்கே சார்பா அவர் நின்னது நமக்கு தெரியும். அவர் இந்த இதில வந்து சிவகங்கையில முன்னிலை வகிக்கிறாரு. அப்புறம் நம்ம பார்க்க போற தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பலூர். பெரம்பலூரை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே சார்பா போட்டியிடுற தமிழ்செல்வன் வந்து கண்டிப்பா முன்னிலை வகிக்கிறாரு. அவர் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, சங்ககிரியை பொறுத்தவரைக்கும் வெற்றிவேல் தான் வந்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்புன்றது பிரகாசமாவே இருக்கு. ஏடிஎம்கேக்கு சங்ககிரிக்கு வெற்றிவேல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம் பொறுத்தவரைக்கும் அது ஓஎஸ் மணியனோட கோட்டையா தான் இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு வேதாரண்யத்துல அவங்களுக்கு ஃபேவரா தான் இந்த இது வந்து முன்னிலையில இருக்கிற மாதிரி நாம இங்க பார்க்குறோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பவானி சாகர்ல பண்ணாரி தான் வந்து தொடர்ந்து முன்னிலையில வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளிலும் எல்லா சர்வேலையும் வந்து சொல்றாங்க. ஸோ பண்ணாரி பவானி சாகர்ல முன்னிலையில இருக்காரு. அதுக்கடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சேந்தமங்கலம் பொறுத்தவரைக்கும் சந்திரசேகரன் வந்து முன்னிலையில இருக்கிறாரு. இவர் அஇஅதிமுக சார்பா போட்டியிட்ட வேட்பாளர். ஸோ நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும்னாலும் இதெல்லாம் வந்து முன்னிலை வைக்கிற சில தொகுதிகளாக இருக்கு. அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா, மயிலம் பொறுத்தவரைக்கும் சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு. விழுப்புரம்ல நிக்கலனாலும் மயிலம்ல ஏடிஎம்கே கோட்டை மாதிரி தான் இருக்கு. இப்போ முன்னிலை வைக்கிறது சிவி சண்முகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரம்ல டாக்டர் இசக்கி சுப்பையா தான் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்காரு. கருத்து கணிப்பிலும் சரி சர்வேலையும் சரி இசக்கி சுப்பையா வந்து ஏடிஎம்கே சார்பா நின்று ஏடிஎம்கேக்கு ஒரு தொகுதியை வாங்கி தர போறாரு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஓமலூர் பொறுத்த வரைக்கும் ஆர் மணி வந்து நல்ல ஒரு களப்பணியாற்றியதுனால நம்ம கருத்து கணிப்பில் வந்து அவர் முன்னிலையில் இருக்காரு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஜோலார்பேட்டையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்காரு. டே பை டே அவருடைய முன்னிலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சேலம் தெற்கை பொறுத்த வரைக்கும் வினோத் வந்து அஇஅதிமுக சார்பாக நின்றுருக்காரு. இவர் வந்து தொடர்ந்து முன்னிலை வைக்கிறாரு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் சேலம் ஆத்தூர் அதில் பார்த்தீங்கன்னா ஜெயசங்கரன் அஇஅதிமுக சார்பாக நின்றுருக்காரு. அவர் தான் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அது தளவாய் சுந்தரம்க்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து முதல்லேருந்தே ஒரு பேச்சுக்கள் அடிபடிட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்க்குறதும் அதுதான். கன்னியாகுமரி தளவாய் சுந்தரம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேட்டூர் சேலம் மேட்டூர் பார்த்தீங்க அப்படின்னா, வெங்கடாசலம் வந்து அஇஅதிமுக சார்பாக நிற்கிறாரு. அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முன்னிலையில் அவர் தான் இருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, வீரபாண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் வந்து நிற்கிறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறத தான் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கெங்கவலியை பொறுத்த வரைக்கும் நல்ல தம்பி தொடர்ந்து அவர் நல்ல பணியாற்றியதுனால முன்னிலை வச்சுட்டு இருக்காரு. அதுக்கான ரிசல்ட் தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, திருவிக்கா நகர் வந்து ஒரு கடைசியில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் எல்லா தடைகளையும் தாண்டி அங்கே முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது அசோக் அப்படின்றவருடைய கோட்டை அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரும். ஸோ அஇஅதிமுக சார்பாக அசோக் தான் வேளச்சேரியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் இவரும் வந்து தன்னுடைய கைவசம் அந்த தொகுதியை வச்சிருக்காரு. வாணிமுடியை பொறுத்த வரைக்கும் செந்தில்குமார் முன்னிலையில் இருக்கிறாரு. நல்ல ஒரு ரிசல்ட்டும் அவருக்கு வரப்போகுது. கூடலூர் பொறுத்த வரைக்கும் பொன் ஜெயசீலன் வந்து அஇஅதிமுக சார்பாக நின்றுருக்காரு. அவர் தான் வந்து முன்னிலை வைக்கிறதா நாம் இந்த சர்வேல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பல்லாவரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆசோலேஷன் இருந்தது. டிவிகேவா டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவான்னு. ஆனால் ஸ்லைட் எட்ஜ் வாங்குறது வெங்கடேஷன் பல்லாவரம். திருப்பூர் வடக்கை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம் ஆனந்த் வந்து தொடர்ந்து முன்னிலையில் தான் இருக்காரு. எல்லா கருத்து கணிப்பிலும் சரி திருப்பூர் வந்து ஏடிஎம்கேவோட கோட்டையாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ் ரவி வந்து ஓரளவுக்கு மக்களால் நல்ல இது பரிச்சயமாக்கப்பட்டு நல்ல இது பண்ணதுனால அவர் முன்னிலை வகிக்கிறார் ஏடிஎம்கேல. கடையநல்லூர் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணமுரளி தொடர்ந்து வந்து நல்ல ஒரு இது அவர் இபிஎஸ் வந்தப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு கடையநல்லூர் வந்து நல்ல ஒரு முன்னிலை வைக்க போகுது. ஸ்ரீரங்கம் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கமும் எப்பவுமே அஇஅதிமுக தான். இந்த வாட்டி ஏடிஎம்கே சார்பாக மனோகரன் அவர் தான் முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு. கவுண்டம்பாளையம் பொறுத்த வரைக்கும் அருண்குமார் இதை நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். அருண்குமார் தான் எப்பவுமே ஏடிஎம்கேக்கு கவுண்டம்பாளையத்தை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேட்டுப்பாளையம் பொறுத்த வரைக்கும் சின்ராஜ் அவர் தான் வந்து களப்பணி ஆற்றியதுனாலையும் கருத்து கணிப்பிலையும் சரி தொடர்ந்து ஏடிஎம்கேக்காக முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு மேட்டுப்பாளையம் சின்ராஜ்.
சிங்காநல்லூர் பொறுத்தவரைக்கும் ஜெயராம் அவர் தான் வந்து ஏடிஎம்கே சார்பா நிற்கிறாரு. அவர் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறதையும் நம்ம இங்க வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா பொள்ளாச்சி எப்பவுமே பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அடைமொழியோடு அவர் வந்து வச்சிருக்காரு. பொள்ளாச்சியை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கேக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் நல்ல முன்னிலை. ஆலங்குளம் வந்து பிரபாகரன் நிற்கிறார் ஏடிஎம்கே சார்பா. வெற்றி வாய்ப்பும் அவருக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறமா பார்க்குறீங்கன்னா மயிலாடுதுறையில் பழனிசாமி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து லீடிங்கில் இருக்கார், முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம் ஏடிஎம்கே சார்பாக. பன்ருட்டியை பொறுத்த வரைக்கும் மோகன் பன்ருட்டியும் ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்குது. சிதம்பரமில் பாண்டியன் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. வெற்றி வாய்ப்பும் அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. நன்னிலம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜுக்குன்ட்டு எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு. கடலூரில் எம்சி சம்பத் அவர் தான் வந்து முன்னிலையில் இருக்கார் ஏடிஎம்கே சார்பாக. வால்பாறையை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மண சிங் அவர் தான் அவருடைய பணியினால் வந்து முன்னிலை வகிச்சிட்ருக்காரு தொடர்ந்து. அரணியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே சார்பாக ஜெயசுதா வந்து முன்னிலை வகிச்சிட்ருக்கிறத நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி சார்பாக ராஜீவ்காந்தி வந்து கள்ளக்குறிச்சியில் நின்று ஏடிஎம்கேக்கு நல்ல ஒரு முன்னிலை வாங்கி தராரு. ஊத்தங்கரை பொறுத்த வரைக்கும் தமிழ் செல்வம் இவர் எழுதி வச்ச மாதிரி அவருக்கான ஓட்டை வந்து செமையாக பிரிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் முன்னாள் எம்பி அசோக்குமார் வந்து கிருஷ்ணகிரியில் நிற்கிறாரு. அவர் தான் வந்து முன்னிலை வைக்கிறாரு. சங்கரன் கோவிலை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டிலிவன் ஜெயசங்கர் வந்து முன்னிலையில் இருக்கார் களப்பணி மூலயமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா துறையூரில் சரோஜா வந்து முன்னிலையில் இருக்கிறதா நம்ம இதில் பார்க்குறோம். இன்னும் பல தொகுதி வர